திருவண்ணாமலையில் டிசம்பர் 21 உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெறும் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநாட்டில் அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்க ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். உழவர்களின் துயர்களை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துக் கூறி தீர்வுகளை பெற்றிடவே இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் டிசம்பர் 21 உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெறும் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். மாநாட்டில் அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். உழவர்களின் துயரங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துக் கூறி தீர்வுகளை பெறவே மாநாடு நடைபெறுவதாகவும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இன்று பிற்பகல் 1 மணி வரை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு. தஞ்சையில் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்று நடவு செய்து 20 நாட்களேயான சம்பா, தாளடி பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியிருக்கிறது. நாற்று நட்டு குறைந்த நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் மழைநீர் வடியாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பயிர்கள் அழுக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் பயிர்கள் அழுக்கும் நிலையால் மீண்டும் நாற்று நடவு செய்ய வேண்டிய நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. திருமருகல் ஒன்றியத்துக்குட்பட்ட அம்பல் கிராமத்தில் மழையால் வீடு ஒன்று முழுவதுமாக இடிந்து விழுந்தது. அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 60 வயதான அஞ்சம்மாள் இடர்பாடுகளில் சிக்கி உயிர் போராடியிருக்கிறார். தகவலறிந்த வந்த வீரர்கள் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வாணியங்குடி, பையூர், காஞ்சனங்கள் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கனமழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அகஸ்தின்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட கிராமங்களில் உப்பள பாத்திகளை சாலையோடு இணைக்கக்கூடிய பாதைகளிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் ஏற்றுமதி செய்யும் பணியும் முடங்கியிருக்கிறது. இதனால் சேகரிக்கப்பட்ட உப்பு குவியல்களை தார்ப்பாய் கொண்டு தொழிலாளர்கள் பாதுகாத்து வருகின்றனர்.